முதல்வரின் வெளிநாட்டு பயணங்கள் அரசு தரப்பு கூறுவது என்ன, உண்மை என்ன? 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொழில் முதலீடுகளை காரணம் காட்டி முதல்வர் வெளிநாடுகளுக்கு செல்வது வழக்கமாகிவிட்டது. தற்போது அவர் 10 நாள் பயணமாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து சென்றிருக்கிறார். இது முதல்வர் மேற்கொள்ளும் 5வது பயணம். இதற்கு முன் முதல்வர் மேற்கொண்ட 4 வெளிநாட்டு பயணங்களில் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன என்பதை ஒரு கண்ணோட்டம் விடுவோமா? வாருங்கள். மார்ச் 2022 7 நாட்கள் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் துபாய். பெறப்பட்ட ஒப்பந்தங்கள் ரூபாய் 6100 கோடி. இதில் கேரளாவில் பிரபலமான லூலு மால் நிறுவனத்தின் 3500 கோடி அடக்கம். லூலு மால் கோயம்புத்தூரில் துவங்கப்பட்டுள்ளது. ஆனால் எவ்வளவு முதலீடு என்பது இன்று வரை தெரியவில்லை. இந்த பயணத்தில் முதல்வர் தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து சென்றிருந்தார். திமுகவின் ஆடிட்டருக்கு இந்த பயணத்தில் என்ன வேலை என்பது தெரியவில்லை. மே 2023 10 நாட்கள் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் பயணம். ஒப்பந்தங்கள் ரூபாய் 1342 கோடி. ஆனால் இன்று வரை எந்தெந்த தொழில்களில் வந்துள்ளன என்பது தெரியவில்லை. 1342 கோடி ரூபாய் என்பது சிறு தொகை. இதற்கு 10 நாட்கள் சுற்றுப்பயணம் தேவையில்லை. இவ்வளவு சிறிய முதலீட்டை தமிழ்நாட்டிலேயே திரட்டி இருக்க முடியும். ஜனவரி 2024 10 நாட்கள் ஸ்பெயின், போர்ச்சுகல் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் பயணம். ஒப்பந்தங்கள் ரூபாய் 3440 கோடி. முதல்வர் ஸ்பெயின் நாட்டில் சந்தித்த தொழிலதிபர்கள் ஏற்கனவே தமிழகத்தில் தொழில் செய்து வரும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்தான். அவர்களை இங்கே சந்தித்திருக்க முடியும். ஸ்பெயின் வரை செல்ல அவசியம் இல்லை. செப்டம்பர் 2024 7 நாட்கள் அமெரிக்க பயணம். ஒப்பந்தங்கள் ரூபாய் 7616 கோடி. இன்று வரை இதில் ₹1 தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதா என்ற விவரம் இல்லை. ஆக மொத்தம் 4 ஆண்டுகளில் 4 மேல்நாட்டு பயணங்களில் மொத்தம் திரட்டியது வெறும் 18,498 கோடி ரூபாய்தான். இந்த வருடம் மார்ச் 31ஆம் தேதி முதல்வர் பேசுகையில் இதுவரை 10,26,000 ரூபாய் முதலீடுகள் வந்துள்ளதாகவும் 31 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தார். ஆனால் கம்பெனி வாரியாக, முதலீடு வாரியாக, வேலைவாய்ப்பு வாரியாக எந்த தகவலும் இன்று வரை அளிக்கப்படவில்லை. கடந்த 4 வெளிநாட்டு பயணங்களில் கிடைத்த முதலீடுகள் மூலம் உருவாக்கப்பட்ட மொத்த வேலைவாய்ப்பு வெறும் 32,000 மட்டுமே. 32,000 எங்கே? 31 லட்சம் எங்கே? யாரை ஏமாற்றுகிறது தமிழக அரசு? அதற்குதான் பாஜகவும் அதிமுகவும் வெள்ளை அறிக்கை கோருகின்றன. ஆனால் வெள்ளை அறிக்கை தர மறுக்கிறது மாநில அரசு. மற்ற முதல்வர்களுடன் ஒப்பிடுகையில் தமிழக முதல்வரின் வெளிநாட்டு பயணங்கள் படு மோசமான தோல்வி என்றுதான் சொல்ல வேண்டும். உத்தரப்பிரதேச முதல்வர் ஒரே ஒரு முறை வெளிநாடு சென்று 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஒப்பந்தங்கள் செய்து வந்திருக்கிறார். மற்ற முதலமைச்சர்கள் ஒவ்வொருவரும் 2 லட்சம் கோடிக்கு மேல் ஒப்பந்தங்கள் செய்துள்ளனர். 2012 தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா தமிழ்நாட்டிலேயே 2 நாட்கள் நடத்திய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2,12,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. இது ஒரு வரலாற்று சாதனை. அன்றைய காலகட்டத்தில் நம் நாட்டிலேயே மிக அதிக ஒப்பந்தங்கள் செய்யப்பட்ட மாநாடு இதுதான். முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு செல்ல அவசியமே இல்லை. உள்நாட்டிலேயே முதலீட்டாளர்களை திரட்ட முடியும். தமிழ்நாட்டிலேயே அதிகமான தனியார் முதலீட்டாளர்கள் உள்ளனர். 2022ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச அரசு 2 அரசு அதிகாரிகளை சென்னைக்கு அனுப்பியது. இந்த அதிகாரிகள் குழு சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் நகரங்களில் சுற்றுப்பயணம் செய்து 2 நாட்களில் ரூபாய் 10,000 கோடி முதலீடுகளை திரட்டிச் சென்றார்கள். உத்தரப்பிரதேச அதிகாரிகள் தமிழ்நாட்டிற்கு வந்து இவ்வளவு முதலீடுகளை 2 நாட்களில் திரட்ட முடியும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை செய்ய முடியாதா என்பதுதான் பாமரனுடைய கேள்வி. தமிழ்நாட்டு முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டில் அதிக முதலீடுகள் செய்ய விரும்புவதில்லை. இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் நிலவி வரும் மோசமான தொழில் சூழ்நிலையும் மோசமான சட்ட ஒழுங்கும் தான். இதை இரண்டையும் சரி செய்யாமல் தொழில் முதலீடுகள் திரட்டுவதற்காக முதல்வர் வெளிநாடுகளுக்கு செல்வது வெறும் கண்துடைப்பு வேலைதான். திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 4.5 ஆண்டுகளில் மாநிலத்தில் தொழில்முறை முதலீடுகள் பற்றி சற்று பார்ப்போமா? கடந்த 7 ஆண்டுகளாக மத்திய அரசு செமிகண்டக்டர் துறையில் 10 புதிய தொழில்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று வரை இந்த துறையில் புதிய முதலீடுகள் செய்யப்படவில்லை. ரூபாய் 6,000 கோடி முதலீடு செய்யப்படும் HCL Foxconn செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் என்பது தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டுக்கு வரவிருந்தது. ஆனால் நம் அதிகாரிகளின் ஒத்துழையாமையினால் இந்த முதலீடு உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சென்றுவிட்டது. மிகச் சமீபமாக 50,000 கோடி ரூபாய் செலவில் கூகுள் நிறுவனம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய டேட்டா சென்டர் ஒன்றை தென் மாநிலங்களில் நிறுவ முயற்சி செய்தது. ஆனால் தமிழ்நாட்டில் அதற்கு தேவையான சுற்றுச்சூழல் இல்லை என்பதாலும் மாநில அரசிடம் இருந்து எந்த விதமான ஒத்துழைப்பும் கிடைக்கவில்லை என்பதாலும் இது விசாகப்பட்டினத்திற்கு சென்றுவிட்டது. மாநில அரசின் மெத்தனத்தாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பின்மையாலும் மிகப்பெரிய வாய்ப்பை தமிழ்நாடு இழந்தது. இதுபோல் கடந்த 4 ஆண்டுகளில் எத்தனையோ முதலீடுகளை தமிழ்நாடு இழந்துள்ளது. இதற்கு ஒரு பெரிய பட்டியலே போட முடியும். சமீபத்தில் தூத்துக்குடியில் வியட்நாம் நாட்டின் வின்ஃபாஸ்ட் எலக்ட்ரானிக் கார் நிறுவனத்தின் 3,500 கோடி முதலீடு மட்டும்தான் சொல்லிக் கொள்ளும்படியான முதலீடாக இருக்கிறது. ஆனால் இதில் கூட இன்று வரை 1,600 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது. இதை தவிர தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு முதலீடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கெல்லாம் மாநில அரசோ முதல்வரோ பெருமைப்பட்டுக் கொள்ள முடியாது. முதல்வர் தற்போது மேற்கொண்டிருக்கும் ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தில் அவருடைய பயண விவரங்கள் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. எனவேதான் முதல்வரின் நோக்கம் பற்றிய சந்தேகம் நமக்கு எழுகிறது. நேற்று ஜெர்மனியில் 3,201 கோடி ரூபாய்க்கு முதல்வர் புதிய தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்கள் செய்துள்ளார் என்ற தகவல் வந்துள்ளது. முதல்வருடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் நார் பிரீன்ஸ் எனப்படும் நிர்வாகம் நம் நாட்டுக்கு புதிதல்ல. 1993 இருந்தே நம் நாட்டில் நார் பிரீன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் இயங்கி வரும் கம்பெனிதான் அது. இந்த நிறுவனம் ரயில் சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள் தயாரிக்கும் நிறுவனமாகும். ரயில்வே துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே மத்திய அரசின் டெண்டர் இல்லாமல் இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முடியாது. ஜெர்மனியின் புகழ்பெற்ற நார்டெக்ஸ் குழுமமும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தொழில் செய்து வரும் நிறுவனம்தான். EBM PAPST என்ற நிறுவனமும் சென்னைக்கு அருகிலேயே நீண்ட காலமாக தொழில் செய்து வரும் நிறுவனம்தான். இவர்களை சந்திக்க முதல்வர் அங்கு ஏன் செல்ல வேண்டும்? மக்களின் வரி பணத்தை ஏன் வீணடிக்க வேண்டும்? முதல்வர் தன் வெளிநாட்டு பயணங்களில் ஒரு முறை கூட பாரதத்தில் இதுவரை தொழில் முதலீடு செய்யாத எந்த ஒரு புதிய முதலீட்டாளர்களையும் சந்திக்கவில்லை என்பது நிதர்சனம். தமிழகத்திற்கு என்ன தேவை? மிகப்பெரிய அளவில் தொழில் முதலீடுகள் தேவை. வேலை வாய்ப்புகள் தேவை. இளைஞர்களுக்கு தொழிற்கல்வி பயிற்சி தேவை. மாநிலத்தில் தொழில் வளர ஏதுவான சூழ்நிலை தேவை. எங்கு சென்றாலும் கட்சிக்காரர்களின் குறுக்கீடுகள் இருந்ததால் முதலீடு செய்ய யார் முன்வருகிறார்கள்? சட்டம் ஒழுங்கே சரியில்லை என்றால் முதலீடுகள் எப்படி வரும்? தற்போது $420 பில்லியன் மதிப்பாக இருக்கும் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை அடுத்து 5 ஆண்டுகளில் 1 டிரில்லியன் அதாவது 1000 பில்லியன் பொருளாதாரமாக எப்படி உயர்த்த முடியும்? துரதிர்ஷ்டவசமாக அரசு இதை பற்றி சிந்தித்ததாக தெரியவில்லை. 5 பொருளாதார நிபுணர்கள் அடங்கிய குழுவை நியமித்து 4.5 ஆண்டுகள் ஆகியும் கூட முதலீடு சூழ்நிலை அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் முன்னை விட மோசமாக இருக்கிறது. இதற்கு அரசுதான் பொறுப்பு ஏற்க வேண்டும். தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.